கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sum of 14,000 is invested for 10 years. ஸோ 14,000 அப்படின்ற பிரின்சிபல் வந்து 14,000. இது எத்தனை இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் யூட் 14,000 ருபீஸ் வந்து என்ன கிடைக்குதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 14,000 கிடைக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா. பிரின்சிபல் வந்து 14,000 இன்ட்டு n வந்து 10 இயர்ஸ், ஆர் தெரியாது, ஸோ R/100. ஸோ இப்போது SI வந்து எவ்வளோ 14,000 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 14,000. ஸோ அப்போ இந்த 14,000க்கு 14,000 கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல், அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஃபர்தராக கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் 37,500 is invested at the same rate of simple interest for 3 years, then amount received after 3 years will be. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போது 37,500 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதே 10% தான். ஸோ 10/100 எத்தனை இயர்ஸ்க்கு, 3 இயர்ஸ்க்கு. அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு தேவை அமௌண்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 37,500ம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11,250யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட் எவ்வளோ, 48,750. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.